வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுக்கான அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 6.3ல் 9th கொஷின்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு 9th கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் sin x + cos x? ஸோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, எந்த இன்டர்வலும் நமக்கு கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுறோம், கிவன் ஃபங்க்ஷன் அப்படியே sin f of x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ f of x = sin x + cos x அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. இப்போ இதில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களே தவிர அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி கேட்கல. நார்மலாக ஒரு மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் தானே போடுவோம், அதாவது செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி போடுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் தான் வந்து இதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு எந்த மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன போடுவோம்னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் f' of x தான் நம்ம போடுவோம். இப்போ sin x ஒரு டிஃபரன்சியேஷன் cos x, cos x ஒரு டிஃபரன்சியேஷன் மைனஸ் sin x. இது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ், அதாவது f' of x முடிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணுவோம், let f' of x = 0ன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸுக்கு என்ன வேல்யூன்னு பார்ப்போம், அதாவது கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. இப்போது cos x மைனஸ் sin x = 0. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், cos x = sin x அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இங்கே 1 இருக்கிறதா தானே அர்த்தம். அப்போ இந்த cos x மட்டும் ரைட் சைடு கொண்டு போனோன்னா sin x by cos xன்னு கிடைக்கும். தட் இஸ் sin by cos அப்படிங்கிறது வந்து என்னது, tan. ஓகே, ஸோ tan x = 1 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ x = tan inverse of 1. டேனோட எந்த வேல்யூக்கு வந்து 1 அப்படின்னு பார்த்தாக்கா tan 45 டிகிரிக்கு வந்து 1. 45 டிகிரியை நம்ம வந்து ரேடியன் மெஷரில் எழுதும் போது π/4 அப்படின்னு சொல்லி எழுதலாம். x = tan inverse of 1 அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக x = π/4. அப்போ இதுதான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஓகே, கிரிட்டிக்கல் பாயிண்ட் π/4 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும், செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நமக்கு வந்து f' அதாவது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் என்ன கிடச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் cos x மைனஸ் sin xங்கிறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். இப்போ இதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x மைனஸ் sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்க cos x அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை இந்த செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போது இந்த செகண்ட் டெரிவேட்டிவில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு π/4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போது sin π/4 இருக்கா, sin π/4னா sin 45 டிகிரி, sin 45 டிகிரி 1/√2ன்னு தெரியும், மைனஸ் cos 45 டிகிரியும் சேம் 1/√2 தான். ஓகே, இப்போ இது ரெண்டுத்துலேருந்து மைனஸை வெளியில் எடுத்துடலாம். 1/√2 ப்ளஸ் 1/√2 that is minus 2/√2. ஓகே, இப்போ இதை வந்து இந்த 2 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், √2 × √2ன்னு எழுதினா ஒரு √2 வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் வந்து -√2 அப்படின்னு கிடைக்குது. அதாவது f" செகண்ட் டெரிவேட்டிவ் அடுத்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து எப்படி இருக்குன்னா நெகட்டிவ் நம்பராக இருக்குது. ஸோ திஸ் இஸ் லெஸ் தென் 0. அப்போ இது லெஸ் தென் 0வாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன வேல்யூ தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ f" வந்து லெஸ் தென் 0வாக இருக்குன்னா நமக்கு இந்த பாயிண்ட்லேயே அது வந்து என்னவாக இருக்கும்னா லோக்கல் மேக்ஸிமாவாக இருக்கும். அப்போ இது வந்து லோக்கல் மேக்ஸிமா அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் வேல்யூ தான். இப்போ மேக்ஸிமம் வேல்யூ வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த f of xங்கிற கிவன் ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக π/4 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். f of xங்கிற ஃபங்க்ஷனை வந்து எடுத்து எழுதியாச்சு, அதில் எக்ஸுக்கு பதிலாக π/4ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. sin π/4 அப்படின்னு சொன்னால் 1/√2, cos π/4 1/√2. ஸோ 2/√2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். திரும்ப இந்த 2 வந்து நம்ம எப்படி எழுதலாம், √2 × √2ன்னு எழுதிக்கலாம். இல்லை டினாமினேட்டரில் ஒரு √2 வருது. ஸோ ஒரு √2 வந்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் வேல்யூ வந்து என்னென்னு கிடைக்குதுன்னு பாருங்கள். மேக்ஸிமம் வேல்யூ = √2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேல்யூ கிடைக்குது. இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 10th கொஷின் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.
நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.